இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி அழாத, குழந்தைங்க எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருக்கோம், தேடி கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ துளசி, நீ முதல்ல வா வா. மேடம் வெற்றி, மேடம் என்னாச்சு? தியாவை காணோம் வெற்றி. ஸ்கூல்ல இருந்து யாரோ நீங்க கூட்டிட்டு வர சொன்னதாதான் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம தியாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் வந்து பார்த்தா தியாவை காணோம். டீச்சர் கிட்ட கேட்டா அவங்க கேர்லெஸ்ஸா பதில் சொல்றாங்க. நீங்க யாரையாவது அனுப்புனீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வெற்றி. என்ன வெற்றி, என்ன பாக்குறீங்க? நான் இங்க ஷாப்பிங்க்கு வந்தேன். பூஜைக்கு நிறைய சாமான் வாங்க வேண்டியது இருந்தது. அப்படியே காய்கறி வாங்கிட்டு இருக்கும் போதுதான் துளசி வந்து சொன்னாங்க. என்ன இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே தான் குழந்தைய காணோன்னு சொன்னா. ஷோ பாவம் குழந்தை. ஸ்கூல்ல எப்படி இவ்ளோ அசால்ட்டா இருக்காங்கன்னே தெரியலையே. மேடம் வாங்க போலாம். என் குழந்தைய யார் கூட்டிட்டு போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. என் பொண்ணு. வெற்றி, நான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்து கூட்டிட்டு வாங்க. தியா மேடம் மேடம் தியா மேடம் மேடம் வீடு வந்துருச்சு மேடம். தியா வீடு வந்துருச்சு மேடம், வாங்க. தியா தியா மேடம் வாங்க, பாத்து. தியா 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 ஹலோ டாக்டர், சொல்லுங்க சார். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் உடனே வர முடியுமா? ஓகே, 15 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். சரிங்க டாக்டர், தேங்க்யூ. பிபி ரேஸ் ஆயிருக்கு, அதனாலதான் மயங்கிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சு? டாக்டர், குழந்தைய யாரோ கடத்திட்டாங்க. என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க. அச்சச்சோ, சீக்கிரமா குழந்தைய கண்டுபிடிக்க பாருங்க, இல்லனா உங்க ஒய்ஃபோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். பி கேர்ஃபுல். ஏதாவதுனா கால் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அம்மா. தியா 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 மேடம் தியா என்னாச்சு? என்ன? தியா தியா துளசி அம்மா. மேடம் தியா மேடம் பாத்து. மேடம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐயோ, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மேம். வெற்றி, என் பொண்ணு இங்கதான் இருக்கா. மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேம். அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. தியா. ஹே மீனா, என்ன? இங்க வா வா வா. என்ன இவ?
ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அவ குழந்தைக்கு என்ன? குழந்தைய காணோமா அத்தை. அதான் எங்க போனாளாம்? ஆ, தெரியல அத்தை. ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ, அதுக்கு தான் இவ்ளோ ஆக்டிங் போடுறாளா? ஆ, நான் என் புள்ளைய இவகிட்ட தொலைச்சிட்டு எவ்ளோ கஷ்டப்படுறேன். அதுக்கெல்லாம் கடவுள் கூலி கொடுப்பான்ல. நல்லா அனுபவிக்கட்டும். மீனா, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கண்டுக்காம போற? இல்ல அத்தை, உங்களுக்கு தலைவலிக்குதுல்ல? ஆமா. இருங்க அத்தை, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஆ? மா, துளசி, தியாவை காணோம்மா. என்னாச்சுமா? எப்படி நடந்தது இது? ஐயோ, எங்க போனானே தெரியல. யாரோ அவளை கடத்திட்டாங்கம்மா. அவளை எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போறேன்னே தெரியலம்மா. யாரு? எங்க? ஐயோ, அவ என்ன நம்பி வந்தவம்மா. நானே அவளை தொலைச்சிட்டேம்மா. சரி, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ அழாத. மாப்பிள்ளை கிட்ட போன கொடு, நான் பேசுறேன். குழந்தை யாராவது கூட்டிட்டு வாங்க. ஐயோ மேடம் மேடம் நீங்க போன் கொடுங்க மேடம். அழாதீங்க மேடம். ஹலோ அத்தை. மாப்பிள்ளை, எப்படியாவது தியாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வரீங்க. நீங்க கவலையை விடுங்க. தியா துளசிக்கு மட்டும் குழந்தை இல்ல, எனக்கும் குழந்தைதான். நான் விட மாட்டேன். தியாவை யாரு எங்க கடத்தி வச்சிருந்தாலும் நான் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். நான் வச்சிடறேன். மேடம் அழாதீங்க மேடம். மேடம் நான் இருக்கேன் மேடம். தியாவை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ் அழாதீங்க மேம். நீங்க தைரியமா இருங்க. பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்னங்கறதையும் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்ல. அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சாலோ இல்ல ஏதாவது சந்தேகம் வந்தாலோ நீங்க உடனே எங்ககிட்ட வந்து சொல்லுங்க. அது நாங்க ஆக்ஷன் எடுக்க உதவியா இருக்கோம். சரிங்களா? ஆ சரிங்க இன்ஸ்பெக்டர். நீங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கவனம் எடுத்து இதை பார்க்கணும். கண்டிப்பா பாக்குறேன் சார். ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. ஆ இந்தாங்க.